பரவிட்டு இருக்க வீடியோ எதுவுமே இப்ப எடுத்தது கிடையாது. 2025 எடுத்தது ஏப்ரல்ல. இந்த வீடியோ வந்து அவரு தப்பா எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, சோசியல் மீடியால எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல 2 டைம் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. கம்ப்ளைண்ட் ஆகி இந்த வீடியோ யூஸ் பண்ணவே கூடாது, ஏன்னா இது ஒரு ஃபேக் வீடியோ. அவர் வேணும்னே வந்து கஞ்சா அடிச்சுட்டு வந்து நான் தங்கியிருக்க ஹாஸ்டல்ல வந்து வம்பிழுத்தாரு. அங்க ஸ்டாஃப் எல்லாருமே தான் தங்கியிருப்போம். என் கூட பக்கத்து ரூம்ல 2 பிள்ளைங்களா இருந்தாங்க. அவங்களெல்லாம் ஒரு கவர் பண்ணி எடுக்கவே கிடையாது. வேணும்னா அவங்களையும் கூட நான் பேச சொல்றேன். இவர் என்னையும் மட்டும் கார்னர் பண்ணி நான் வேலைக்கு போக கூடாதுங்கிறதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு எனக்கு மொட்டையெல்லாம் அடிச்சாரு. அந்த மொட்டை அடிச்ச கேஸ்ல கூட இந்த வீடியோ எல்லாம் போய் காமிச்சு அனுதாபத்தை தேடிக்கிட்டாரு. அவர் சைடு நியாயம் இருக்க மாதிரி. நான் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டிருந்தேன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நைட்ல நான் ஸ்லீவ்லெஸ், அங்க எல்லாருமே ஸ்லீவ்லெஸ் தான் போட்டிருக்கோம். அதை கூட குட்டி குட்டியெல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கு பொண்ணுங்களோட எல்லாம் அவர் அந்த ரூம்ல வந்து பேசி இருந்திருக்காரு. என்னை எப்போ ஊர்ல இருந்து வேலைக்கு கொண்டு போய் விடும்போதும் அந்த பொண்ணுங்கள்ட்ட பேசிட்டு ஜாலியா உட்காந்துட்டு சிரிச்சுட்டு 1 மணி நேரம் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு கூட அடுத்த நாள்லாம் கிளம்பி சென்னைக்கு வேலைக்கு போயிருக்காரு. சோ இந்த வீடியோவை அவர் தப்பா யூஸ் பண்ணிக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அந்த திருட்டு விஷயத்துக்குலாம் இன்வால்வ் ஆகி கஞ்சா அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பழக்கம் வச்சுட்டு ரொம்ப மனநல பாதிக்கிற சைக்கோ மாதிரி பண்ணுவார் அடிக்கடி. அவருக்கு அந்த சைக்கோ கேரக்டர் வந்துச்சுன்னா அவரை யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ணா பின்னான்னு போட்டு அடிப்பாரு. சோ அதனாலதான் நான் 1 இயரா அவர்கிட்ட இருந்து நான் பிரிஞ்சிருக்கேன். இப்ப கூட வாழ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிகரெட் எல்லாம் சுட்டு வச்சிருவாரு. ஃபுட்டையும் போட்டு டார்ச்சர் பண்ணுவாரு. நான் வேலைக்கு இருந்தேன்னா ஃபுட்டையை பார்க்க வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்கூலுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அவ்வளவு காயம். நான் ஜூன்ல வரேன் அப்படின்னு சொன்னேன். ஜூனுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே பிள்ளைக்கு பொண்ணு வந்துருச்சுங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுல சுட்டாருன்னே தெரியல. நீ கிளம்பி வா, பிள்ளைக்கு மேல அக்கறை இல்லையா அப்படிங்கிறாரு. நான் வந்து எங்க இருப்பேன், வீட்டு பார்த்துட்டு தானே வர பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சம்பளம் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஜூன் 1ஆம் தேதி வீட்டு பார்த்துட்டு இங்க கூடி வந்துட்டேன். ஜூன் 3ஆம் தேதி இது மாதிரி வந்து என்கிட்ட சண்டை போட்டு என்னை வெட்டிட்டு சம்மந்தமே இல்லாத போல ஒரு வீடியோ தூக்கி போட்டு இப்போ வந்து அவர் மேல தப்பு இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறாரு. பட்டுக்கோட்டையில ராஜா அப்படிங்கிறவரு அவருடைய மனைவி திருமணத்தை மீறின உறவுல இருந்ததா சொல்லி அவங்கள பயங்கரமா தாக்கியிருக்காரு. இதனால உயிருக்கு போராடுற நிலையில இருந்த அந்த பெண்ணை அங்குள்ள மக்கள் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிச்சிருக்காங்க. அந்த கணவர் 4 வயசு மகனோட தப்பிச்சு போயிருக்காரு. நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே அவரு இன்ஸ்டாகிராம்ல வீடியோவா ஷேர் பண்ணது இப்ப மொத்த தமிழ்நாட்டையுமே உலுக்கி இருக்கு. 3 நாள் முன்னாடி ராஜா அவருடைய மனைவி வேற ஒருத்தரோட இருக்கிறத கண்டிக்கிற விதமா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. இதை தொடர்ந்து இன்ஸ்டாகிராம்ல அவரோட மனைவியை தாக்கியதா அவரே பேசி வாக்குமூலம் கொடுத்து பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தாரு. இந்த ஒரு சூழ்நிலையில ராஜாவை அரெஸ்ட் பண்ணி கொலை முயற்சி பிரிவுல வழக்கு பதிவு பண்ணப்பட்டு இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்காரு. அவர்கிட்ட இருந்து மீட்கப்பட்ட அந்த 4 வயசு பையன் இப்ப காப்பகம்ல சேர்க்கப்பட்டிருக்காரு. இந்த சூழ்நிலையில பாதிக்கப்பட்ட பெண்ணே இப்போ வீடியோ ஒன்று வெளியிட்டு இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால பேசும் பொருளா மாறி இருக்கு.